முட்டைப்போ வேணுமாப்பா? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த விளாகில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆஃப்டர்நூன் ஃபுட் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆஃப்டர்நூன் ஃபுட் விளாகில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நோ கார்போ டயட்டில் இருக்கேன். ஸோ சாப்பாடு அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக வாட் ஐ ஆர் டேக்கிங் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சும்மா ஒரு மினி விளாக் மாதிரி பண்ணலாம் ஒரு ஐடியா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவன் நோ கார்போ டயட்டுன்னு சொல்லிட்டு சோறு போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காளே, நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது வந்து எனக்கு இல்லை, ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு. யார் தெரியுமா? இவனுக்கு தான் அந்த முட்டை போவா. மேக்ஸியோட முட்டை போவா முடிச்சுட்டு நம்ம இப்போ நம்மளோட லஞ்சுக்கு வரப்போகிறோம். ஸோ நான் ஒரு 3 எக்ஸை வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டை வந்து பொடி பொடியாக ஸ்கொயராக நறுக்கி வச்சுட்டேன். ஸோ அடுத்ததாக இந்த பீட்ரூட்டை வந்து ஜூஸ் போடுவேன். இந்த பீட்ரூட் அரிஞ்சு முடித்த இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வெந்துருச்சு. ஸோ அந்த முட்டையை இறக்கி உரித்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட்ரூட்டெலாம் மிக்சியில் போட்டு ஜூஸாகவும் ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ இந்த முட்டை வேக வச்சதுக்கப்புறம் அது ஆடுற அந்த கேப்பில் இந்த ஜூஸை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் போட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி, சர்க்கரை வேணும்னா நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சுகர் நான் எடுத்துக்க மாட்டேன்னா சுகர் இல்லாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக என்னோடய எக்கு, அதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டேன் அண்ட் பீட்ரூட். இதுதான் வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் இன்னைக்கான நோ கார்போ டயட்டில் இருக்க லஞ்சு. ஸோ இன்றைக்கி விலாக் முடிஞ்சிருச்சு. பை பை மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.